வணக்கம். இது அபிஷ் சேனல். இந்த கம்பெனிக்காக பலர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேதாந்தா அப்படிங்கிற கம்பெனி. மேஜரா இந்த மாதிரி கம்பெனிகள் கொஞ்சம் கிரைசிஸ்லயும் இல்லாட்டி அது ஏன் இறங்குது, ஏறுதுன்றது தெளிவில்லாம இருக்கிற நிறுவனங்கள் வேதாந்தா, அப்புறம் வந்துட்டு காக்ஸ் அண்ட் கிங்ஸ், இன்னும் இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் வந்துட்டு இறங்குது. பட் ஏன் இறங்குது? சில நிறுவனங்களுக்கு காரணங்கள் தெரியும். சில நிறுவனங்களுக்கு என்னன்றதே தெரியாம இருக்கிறதுனால அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆன் த கோ ஜஸ்ட் லைக் தட் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அனாலிசிஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து டைம் எடுத்து பண்ணுறோம். அந்த இண்டஸ்இண்ட் பேங்கை வச்சு ஒரு கான்வர்சேஷன் கூட நடந்தது, சீக்கிரம் போடணும் அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பார்த்து, ஏன்னா நம்ம அதை அனலைஸ் போடுறோம்னா சில நேரங்களில் நாங்கள் பார்க்குற வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சொல்கிறத வச்சே வாங்குறதுக்கு சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால அது அவ்வளவு ஈஸியாக போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வாங்கிட்டா பெரிய லாஸ் ஆகிடும். அது நல்ல விஷயமா இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு கம்பெனி இல்லாட்டி 2 கம்பெனி தான் இந்த மாதிரி நிறுவனங்கள் ஏதாவது கிரைசிஸில் இருக்கா, ப்ராப்ளம் என்னன்னு தெரியாத கம்பெனிஸ், அது மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம அப்படி தான் வந்து எடுக்க முடியும். இன்றைக்கி வந்து வேதாந்தா கம்பெனியை பற்றி பார்க்கலாம். வேதாந்தா வந்து முன்னாடி பல நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க, இல்லாட்டி ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்று தெரியும். அவங்க வந்து சேசகோவா அப்படிங்கிற பேரில் அந்த நிறுவனம் இருந்தது. சேசா ஸ்டெர்லைட் சேசகோவா அப்படிம்பாங்க. ஸோ அந்த இதில் தான் வந்துட்டு இருந்தது. அப்புறம் வேதாந்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு மாறி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அந்த கம்பெனி வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களை வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய கம்பெனி. அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இயற்கை வளங்கள் தேவைப்படக்கூடிய வேறு நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஸ்டீல் தேவைப்படக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அந்த மாதிரி நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை கொடுக்கக்கூடிய நிறுவனம். உதாரணத்துக்கு பெட்ரோல் தயாரிக்கிறாங்க கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ கம்பெனிஸ் இந்தியாவில் க்ரூட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸில் வேதாந்தாவும் ஒன்று. ஸோ பேசிக்கலாக அவங்களுடைய இது நம்ம சொன்ன மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ், ஜிங்க், லெட், சில்வர், இந்த 3 தான் மேஜரான ஒரு இது. அடுத்தது வந்து அயன் ஓர், ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, காப்பர், அலுமினியம், பவர், ஆயில் அண்ட் கேஸ். இந்த செக்டார்ஸில் எல்லாத்துலேயுமே வேதாந்தாவுடைய இதெல்லாம் வெர்டிகல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாத்துலேயுமே வேதாந்தனுடைய பிஸ்னஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் அவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ். இப்போ இவங்களுடைய வெர்டிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் டிவிஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா ஜிங்க் வந்து ஒரு மேஜரான ப்ராடக்ட் இவங்களுக்கு. வேதாந்தா வந்து 78% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் ஜிங்க் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்தியாவில் அவங்க தான் வந்துட்டு 78% வச்சுருக்காங்க. இவங்க வந்து சில்வர் ப்ராடக்ட்ஸ், சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணுற நிறுவனங்களில் டாப் 10ல் இருக்காங்க குளோபலி. ஒரு வருஷத்துக்கு 600 டன் சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. இவங்க வந்து மேஜராக இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடுங்கிற சப்சிடரி மூலமாக தான் ஜிங்க் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 65% ஸ்டேக் வந்து வேதாந்தா வச்சிருக்கு. மிச்சிருக்கக்கூடிய 30% ஸ்டேக், அதாவது அது பப்ளிக் லிமிடெட், பட் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து இவங்க ஒன் ஆஃப் தி ஃபியூ சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஆயில் அண்ட் கேஸ், க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க. இந்தியாவினுடைய க்ரூட் ப்ரொடக்ஷனில் 26% ஆஃப் தி ஆனுவல் ப்ரொடக்ஷன் இந்தியாவிலேருந்து வரதில்ல இவங்க வந்து ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து கெயின் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் மூலமாக சவுத் ஆஃப்ரிக்காலையும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த 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 இது இருக்குது, எடுக்கக்கூடிய நிலங்கள் இருக்குது. இந்தியாலையும் சவுத் ஆஃப்ரிக்கா அது மாதிரி ஒரு 2-3 நாடு தான், இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 2 தான். அது தவிர நமீபியாலையும் சில சைட்ஸ் இருக்குது. அது மூலமாக தான் இவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களுடைய வெர்டிகல் பார்த்தோம்னா அலுமினியத்தில், அலுமினியம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு, அதற்கு அடுத்ததாக இப்போது ஜிங்கு, ஆயில், கேஸ், அதற்கு அடுத்ததாக அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பவர் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. அது வந்துட்டு அதுவும் அதை ஒரு தனி இதாக வச்சுக்கிட்டு அதையும் வந்துட்டு ஒரு செக்மெண்ட்டாக வச்சு இவங்க நடத்திட்டு பட் மேஜர் இது வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் இதில் இருந்தாலும் பவர்லேயும் இருக்காங்க. அதை தவிர அயன் ஓர், ஸ்டீல், காப்பர், இது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பிஸ்னஸ் டிவிஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். அது தவிர அதுக்கப்புறம் கம்பெனியினுடைய ஃபைனான்ஷியல் சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பட் மேஜராக இந்த கம்பெனிக்கு வந்து நமக்கு வேல்யூவேஷனில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறுவனத்தினுடைய நிலைமை என்ன இருக்குது உண்மையாகவே அப்படிங்கிறது நமக்கு புரியணும். டெப்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து, ஏன்னா சமீபத்தில் கூட இவங்க கிரைசில் வந்து அவங்களுடைய பாண்ட்ஸுக்கான ரேட்டிங் வந்து குறைச்சிருந்தாங்க. காரணங்கள் பல இருக்கலாம். நெகட்டிவ்லேருந்து ஸ்டேபிளாக இருந்ததுலேருந்து நெகட்டிவ் அப்படின்னு குறைச்சிருக்காங்க. உங்களால் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது டெப்ட்னு சொல்லி. அது எப்படி இருக்குது நிலைமை எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். இப்போ பல இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. ஜிங்க்கு, லெட்டு, சில்வர், ஆயில் அண்ட் கேஸ், அலுமினியம், இதெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம். அது ஒன்னொன்னுலையும் எவ்வளோ வந்து அவங்களுடைய ஸ்டேக், அந்த ரெவன்யூவில் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்தந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்க்லேருந்து 11,000 கோடி வருது. மொத்தமாக இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் வந்து 24,000 crores லேட்டஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில். அதில் கிட்டத்தட்ட ஹாஃப் 11,298 crores வந்து அவங்களுக்கு வந்து ஜிங்க்லேருந்து தான் வருது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர்.
அதில் 10,000 கோடி 10,000 crores வரைக்கும் இந்தியாவுக்குள்ள தான். எக்ஸ்போர்ட் வந்து 698 கோடி தான் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனில் 7,650. இது ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட 18,000 crores அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 90%, 80 to 90% வந்து கவர் பண்ணிடுது. அதனால தான் அலுமினியம், பவர், அயன் ஓர், ஸ்டீல் இதெல்லாம் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் டிவிஷன்ஸில் பார்க்கும்போதே பெருசாக நம்ம வந்து கவனம் செலுத்தலை. இதுதான் வந்து மேஜரான ப்ரொடக்ஷன், மேஜர் செக்மெண்டல் ரெவன்யூ. ஸோ இப்போ ரெவன்யூ க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ க்ரோ ஆகிட்டு வந்திருக்கு. 75,000 2018 வந்து 92,000 crores, இப்போ வந்து 90,000 crores. 3 வருஷத்துக்கு தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக 15-16லையும் நான் பார்த்தேன். 15-16ல் ஒரு பெரிய எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்னு சொல்லி ஹெவியான ஒரு ரிடக்ஷன் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். பட் கடந்த 3 நிதியாண்டுகளில் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்தாலும் அதற்கு முந்தைய நிதியாண்டுகளில் நஷ்டம் காமிச்சிருக்காங்க. பட் அது காரணம் இருக்குது, நஷ்டம் என்ன அப்படிங்கிறதுக்கு. அதை நான் வந்துட்டு நம்ம அனாலிசிஸ் போகும்போது தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொபஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தெரிஞ்சாலும் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அதே அளவு தான் கூட்டிகிட்டு இருந்திருக்கு. இடையில கூடியிருக்கு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ போஸ்ட் கேபெக்ஸ்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கணக்கீடின்படி வர்ற ஆக்சுவல் நெட் இன்கம்லேருந்து அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ, அதை கேபிட்டல் எக்ஸ்பென்சஸை கழிச்சால் 11,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃப்ரீ கேபிட்டல் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்மளும் கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். இதை தவிர நம்ம மேஜராக பார்க்குறது தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. 15%, 16% இருந்தது, இப்போ வந்து 12% வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி மார்ஜின், பிஃபோர் டேக்ஸ் மார்ஜின் வந்துட்டு சேல்ஸ்லேருந்து அதுவும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த 3 நிதியாண்டுகளில் தான். அதே மாதிரி இது வந்து டெப்ட் டு தி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துட்டு எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ டெப்ட் வந்து 1.1 டைம்ஸ் வந்து அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட 1. அவங்க இருக்கிறத விட அதிகமாக இவங்க டெப்ட்டை வந்து சர்வீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் இது காட்டுது. இன்ட்ரெஸ்ட் கவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டல் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதால் வந்து வகுப்பாங்க. என்ன அர்த்தம், எதற்காக அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 20 ரூபாய் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களால் அது மாதிரி 5 மடங்கு கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும் அப்படிங்கிறதான் இது காண்பிக்குது. அந்த ரேஷியோ முதல்ல நல்லா இருந்தது, இப்போ சமீபத்தில் குறைஞ்சிருக்கு. எய்தர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெவென்யூவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதாவது எர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் கடனும் கூடி இருந்திருக்கலாம். கடன் கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கூடும்போது டினாமினேட்டர் கூடினால் இந்த வேல்யூ குறைய தொடங்கும். அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அடுத்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு இருந்தது வந்துட்டு கொஞ்சம் குறைந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இப்போ கூடியிருக்க மாதிரி தெரியுது, 0.9க்கு வந்துருச்சு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பிஃபோர் டேக்ஸில் இருக்கும். மற்ற எக்ஸ்பென்ஸ்லாம் கன்சிடர் பண்ணாமல் இருக்கும். நெட் ப்ராஃபிட்டுங்கிறது எல்லா எக்ஸ்பென்சஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததாக இருக்கும். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. கடந்த 3 நிதியாண்டுகளிலே குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் மோசமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். பட் மேஜராக ஒரு விஷயம் நோட் பண்ணால், டிவிடெண்ட் பெர் ஷேரை வந்து இவங்க குறைக்கவே இல்லை. இங்கே இருந்தது வந்து 19 ரூபாய் இருந்தது ஒரு ஷேருக்கு, இப்போ 21 ரூபாய் 18 ரூபா. பெருசாக வந்து அதை மட்டும் குறைக்காமல் இருக்கிறது. அதுவும் சில கேள்விகளை வந்து பல நிறுவனங்கள் அந்த டெப்ட் பாண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்க நிறுவனங்களுக்கு கீழே வந்துட்டு அந்த கேள்விகளும் வருது அந்த நிறுவனத்தை பற்றி. பட் அதை நம்ம அடுத்தடுத்து வேல்யூவேஷனில் தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த நிறுவனத்தினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ப்ரமோட்டர் குரூப் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, 0.01%. பட் ஃபாரின் பாடிஸ் கார்பரேட், அதாவது ட்வின் ஸ்டார் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் மேஜர் ஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் தலைவர் அவர் வந்து அனில் அகர்வால். அவர் வந்து இந்தியாவில் பிறந்த பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் லண்டன் செட்டில்டு. ஸோ அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியதுனால தான் இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து மேஜராக ஃபாரினில் இருக்குது, 47%. அதை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 11%, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஎஸ் வந்துட்டு ஒரு 16%. கிட்டத்தட்ட இது ஒரு 27, அது ஒரு 47 சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் த ஸ்டேக் வந்து பெரிய ஆளுங்க, நிறைய பணம் போடக்கூடிய ஆளுகளுடைய கையில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய பங்குகள் தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டாக ரொம்ப கேஷுவலாக போய்ட்டுருக்கும். எஃப்ஐஎஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்கள விற்று வாங்குவாங்க. பட் ஸ்டில் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங், ரீட்டைல் ஹோல்டிங் மற்றவங்களாம் வச்சுருக்கிறது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய பற்றி நம்ம பார்த்ததை இப்போதைக்கு நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வேல்யூவேஷனில் புரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ வேல்யூவேஷனுக்கு போயிடலாம். வேதாந்தா லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 372 crore ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 82 rupees 65 வந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30,745 crores இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட் கேப்.
இப்போ இதனுடைய ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,42,000 க்ரோர்ஸுக்கு வந்து அசெட்ஸ் வச்சிருக்காங்க. கரண்ட் அசெட்ஸ் ஒரு 59,000 க்ரோர்ஸ் வச்சிருக்காங்க. டோட்டலி 2,00,000 க்ரோர்ஸ் அவங்களுடைய அசெட்ஸ். லைபிலிட்டிஸ் டோட்டலாக பார்த்தோம்னா ஃபிக்ஸ்ட் லைபிலிட்டிஸ் 47,000 க்ரோர்ஸும் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு 76,000 க்ரோர்ஸும் வச்சிருக்காங்க. அதுவே வந்துட்டு 1,25,000 க்ரோர்ஸ் வந்துருது. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய அசெட்ஸில் 1,25,000 க்ரோர்ஸ் வந்து இன்னுமே லைபிலிட்டிஸாக தான் இருக்குது. 75,000 க்ரோர்ஸ் தான் ஈக்விட்டியாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஃபஸ்ட்டு ஒன் செக் பிக்கு. இப்போ ஆனுவல் சேல்ஸ் வந்து 90,000 க்ரோர்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு 200 க்ரோர்ஸ் பண்ணாலே ஓகே. இது வந்து அதை தாண்டி எங்கேயோ இருக்குது. ஓகே. ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நோ அப்படின்னு காமிக்குது. கரண்ட் லைபிலிட்டி 76,000 க்ரோர்ஸு. அது வந்து கரண்ட் அசட்ஸால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய 2 மடங்கான 1,50,000 க்ரோர்ஸ் இருக்கணும். பட் 60,000 க்ரோர்ஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1/3 தான் கரண்ட் அசட்ஸ் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸை டபுள் மடங்கில் இருக்குது. ஸோ சமாளிக்கிறது ஆக்சுவலாக பார்த்தா கரண்ட் லைபிலிட்டிஸோட கரண்ட் அசட்ஸ் கம்மியாகவே இருக்குது. இந்த க்ரைட்டீரியாவே இருந்தது அப்படின்னு சொன்னால் கரண்ட் அசட்ஸ்லேருந்து கரண்ட் லைபிலிட்டிஸை கழிச்சோம்னா ஃபிக்ஸ் லைபிலிட்டிஸ் வந்து சமாளிக்க முடியும்னா ஆப்வியஸ்லி நோ. ஏன்னா கரண்ட் அசட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸோட குறைச்சலாக இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கம்பெனிக்கு இப்போதைக்கு நல்லா இல்லை. மேபி இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்துட்டு நிறைய கடன்கள் தேவைப்படலாம். பட் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நோ. லாஸ்ட் 10 இயர்ஸில் பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் காண்பிக்கலை. 2015-16 வந்துட்டு நெகட்டிவ் காமிச்சிருப்பாங்க. பட் அது வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் இருக்குது. எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அசட் பேஸ் கேல்குலேஷனில் பார்ப்போம். பட் ஸ்டில் இப்போதைக்கு பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் இல்லை. டிவிடெண்ட் நான் காமிச்சேன் இல்லையா, என்ன தான் வந்து அவங்களுடைய ரெவென்யூ வந்து பாதித்தாலும் எது பாதித்தாலும் டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அது 10 இயர்ஸாக கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் வந்து சமீபத்திய 3 நிதியாண்டுகளுக்குடைய எர்னிங்ஸ் பார்த்தோம்னா 25% தான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கூடியிருக்கு. ₹8 பெர் ஷேர் இருந்தது வந்துட்டு 25% கூடி இப்போ வந்து ₹10 இருக்குது. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு 100%. அக்ரெசிவாக ஒரு க்ரோத்தாக பார்த்தா கூட அந்த இன்வெஸ்டருக்கு இது வந்து அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இல்லை. பட் ஃபைனான்ஷியல் ரேஷியோஸில் பார்த்தோம்னா பி ரேஷியோ 7.78க்கு விற்கிது. 14லேருந்து ரொம்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் ஹாஃப். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷனுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் ரேஷியோவும் 0.4ல் கிடைக்கிது. அதுவும் நல்ல வேல்யூவேஷன். பட் அது எல்லாத்தையும் விட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.61 டைம்ஸ் இருக்குது. அதாவது ஈக்விட்டியை விட டெப்ட் 1.61 டைம்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம 1க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். 1ஓட ஆல்மோஸ்ட் 50% கூட இருக்குங்கிறது ரொம்ப 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 அதிகம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசெட்ஸ், அப்புறம் க்ரோத் ரேட் மூணுமே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இல்லை. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5% தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசெட்ஸ் 2% தான் இருக்குது. இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு அது அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதோட சேர்ந்து டெப்ட்டும் அமுக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நிறுவனத்தினுடைய இபிவி கால்குலேஷனில் என்ன பண்ணியிருக்கோம்னா கடந்த 3 நிதியாண்டுகள் தான் எடுத்திருக்கோம். 2019, 18, 17. ஏன்னா 16லையும் 15லையும் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் போட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப லாஸ் காமிச்சிருந்தாங்க. அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த 3 வருஷத்தை மட்டும் கால்குலேட் பண்ணி 5,000 க்ரோர்ஸ் நெட் ரெவென்யூ வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கேஷ் ஃபைனான்ஷியல் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 45,000 க்ரோர்ஸுக்கு இருக்குது. டெப்ட் எவ்வளோ பார்த்தோம்னா 1 லேக், கிட்டத்தட்ட 1,25,000 பார்த்தோம். ஓகே. இனிமேல் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த டெப்ட்டை பற்றி இன்னும் ட்ரில் டவுன் பண்ணி தெளிவாக பார்க்கலாம். இந்த டெப்ட்டை வந்து நம்ம கழிச்சோம்னா இந்த கையில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் அசட்ஸ்லேருந்து 80,000 க்ரோர்ஸ் வந்து கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் கம்பெனியோட இது மதிப்பு வந்து ₹31 நெகட்டிவில் இருக்குது. ஸோ நோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, நத்திங். ஆக்சுவல் நெட் ஒர்த்தே நெகட்டிவ் போயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த லைபிலிட்டிஸை ட்ரில் டவுன் பண்ணி இதில் எதை வந்து நம்ம விடலாம், எதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த லைபிலிட்டிஸில் பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக இருக்கக்கூடிய 1,25,000 க்ரோர்ஸ் லைபிலிட்டிஸில் கிட்டத்தட்ட 57,000 க்ரோர்ஸ் பாரோயிங்ஸாக இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 75,000 க்ரோர்ஸ் வந்து அதர் லைபிலிட்டிஸ். அந்த அதர் லைபிலிட்டிஸ்லையும் 23,000 க்ரோர்ஸ் வந்து அதர் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டிஸ். அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். பட் கண்டிப்பாக அதுவும் கொடுக்க வேண்டியதில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 50,000 க்ரோர்ஸ், இது ஒரு 23,000 க்ரோர்ஸ். இந்த ரெண்டையும் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வந்து ஒரு 81,000 க்ரோர்ஸ். இந்த 1,25,000ல் 40,000 க்ரோர்ஸ் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் டேக்ஸுக்காக அப்படிலாம். பட் இந்த பணத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா வேல்யூவேஷன் என்னவாகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதை மட்டும் சம் பண்ணுறேன். ஸோ இந்த பாரோயிங்ஸ் ஃபிக்ஸ்டு லைபிலிட்டிஸில் உள்ள பாரோயிங்ஸு அதர் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டிஸ் ரெண்டையும் நான் வந்து சம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா 36,000 கோடி அப்படிங்கிற மாதிரி வருது. அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸையும் நான் வச்சுக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெப்ட் 1,25,000 க்ரோர்ஸ்லேருந்து 81,000 க்ரோர்ஸாக குறையுது. ஆக்சுவலாக 40,000 க்ரோர்ஸ் டெப்ட் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெர் ஷேர் வேல்யூ பாசிட்டிவ் வந்துருச்சு. நெட் ஒர்த் ₹83 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஸ்டில் 1%ல தான் கிடைக்குது. ஓகே.
நம்ம இத வந்து இப்போதைக்கு மறந்துரலாம். ஸோ நம்ம பார்த்தபடி ₹83 வந்து ஒர்த் அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியுது. இப்ப இந்த லயபிலிட்டீஸ்ல என்ன இருக்கு? கரண்ட் லயபிலிட்டீஸ்ல என்ன இருக்கு? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியால சர்வீஸ் பண்ண முடியுமா டெப்ட்ட அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம பார்த்த டெப்ட் வந்து எந்தெந்த வகையிலலாம் பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் 14,000 குரோர்ஸ் வச்சிருக்காங்க. ருப்பீ டெர்ம் லோன்ஸ்ங்கிறது பேங்க்ல வாங்கின கடன் வந்து ஒரு 24,000 குரோர்ஸ். ஸோ 38,000 குரோர்ஸ் மேஜரா இதுலயே வந்துருச்சு. அது இல்லாம வந்து லாங் டெர்ம் லோன்ஸ், கரண்ட் பாரோயிங்ஸ்லயும் ஒரு 20,000 குரோர்ஸ் இருக்கு. அது என்னங்கிறதையும் நம்ம வந்து தெளிவா கீழ பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி அவங்க வச்சிருக்கக்கூடிய கடன்ல 38,000 கோடி நீண்ட கால கடன் ஃபிக்ஸ்டு லைபிலிட்டீஸ்ல உள்ள பாரோயிங்ஸ்ல 38,000 கோடி கண்டிப்பா குடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ்ங்கிறது பாண்ட் மூலமா திரட்டினது. ருப்பீ டெர்ம் லோன்ங்கிறது பேங்க்ல வாங்கினது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்துட்டு ஒரு பெரிய லோன் தான். அத நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது கரண்ட் பாரோயிங்ஸ்ல என்னலாம் இருக்கு? கரண்ட் பாரோயிங்ஸ்னா இந்த 1 வருஷத்துக்குள்ள எதெல்லாம் தீர்க்க வேண்டியிருக்கு? கமர்ஷியல் பேப்பர்ஸ் இஷ்யூ பண்ணி 18,000 குரோர்ஸ வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஏதாவது ஒரு வகையில கையில இருக்கிற கேஷ்லயோ, இல்ல அடுத்த வருஷம் அவங்க திரட்டக்கூடிய பணத்திலயோ எதையாவது வச்சு இந்த 18,000 குரோர்ஸ மீட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா, இந்த 56,000 கோடியும் கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதர் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டீஸ்ல என்ன இருக்கு? அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த ஃபைனான்ஷியல் லயபிலிட்டீஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கரண்ட் ஆஸ் ஆஃப் மார்ச் 2019 வந்து பார்த்தீங்கன்னா, 23,000 குரோர்ஸ் இருக்கு. அதுல 8,000 குரோர்ஸ் வந்து கரண்ட் மெச்சூரிட்டீஸ் ஆஃப் லாங் டெர்ம் டெப்ட். அதாவது வாங்கின கடனுடைய மெச்சூரிட்டி 8,500 குரோர்ஸ திரும்ப கட்ட வேண்டிய தேவை இப்ப ஏற்படுது. இந்த 1 வருஷத்துக்குள்ள. அதே மாரி லயபிலிட்டீஸ் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர். அந்த கடனுக்கு ஐ மீன் கம்பெனிய விரிவாக்கம் செய்றதுக்கோ, இல்லாட்டி அதனுடைய மெயின்டனன்ஸுக்காவோ செலவழிச்ச 6,000 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 14,000 கோடி வேற வழியில குடுத்தாகணும். அதே மாரி லயபிலிட்டி ஃபார் ஸ்ட்ரக்சர்ட் இன்வெஸ்ட்மென்ட். இத வேணா நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா, இது திரும்ப ரிட்டர்னா வந்துரும் அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் எனிவேஸ் 23,000 குரோர்ஸ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் வெளிய விட்டுற முடியாது. ஸோ நம்ம கணக்குப்படி இத வந்து நம்ம மேஜரா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பார்த்தப்ப ₹81ன்னு வந்தது. அது வந்து ஓகே தான். அதற்கு அடுத்ததா முக்கியமா ஒரு விஷயம் நான் காண்பிக்கணும்னு நெனச்சது வந்துட்டு எக்செப்ஷனல் ஐட்டம்ஸ். இப்போ மார்னிங் ஸ்டார்ல நம்ம நெட் இன்கம் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், 2016லயும் 2015லயும் நெகட்டிவ்ல இருக்கு நெட் இன்கம். அதற்கான காரணம் இங்க வந்துட்டு அவ்வளவு தெளிவா அதனுடைய ஸ்பிளிட் இல்ல. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூலயே எல்லாத்தையும் காண்பிச்சுட்டாங்க. பட் அதனுடைய ஸ்பிளிட் வந்து நானு உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கிறேன். 2016 பேலன்ஸ் ஷீட்ல. இப்போ 2017ல முடிஞ்ச பேலன்ஸ் ஷீட்ல 2016ல காமிச்சிருக்காங்க பாருங்க. 33,000 குரோர்ஸ் வந்து எக்செப்ஷனல் ஐட்டம்ஸாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நோட்டு கீழ குடுத்திருந்தாங்க. During the year ended March 2016, the group had recognized impairment charge on its oil and gas assets, 31,000 crores, mainly relating to the Rajasthan block, triggered by significant fall in the crude. அதாவது crude oil price வந்து இறங்கினதுனால இவங்க இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னு சில இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து அசெட்ஸ்லையும் குறைச்சு அது இன்கம்லையும் வந்துட்டு கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோரேஷன் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். அதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பெட்ரோலை எடுக்கக்கூடிய லைசன்ஸ் இல்லையா, அந்த இன்டான்ஜிபிள் அசட்ஸுங்கிறதே லைசன்ஸோ ஏதோ ஒரு காப்பரேட். எக்ஸ்ப்ளோரேஷனுங்கிறது ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த லைசன்ஸ் வாங்கி வச்சிருந்ததை எவ்வளவுக்கு மதிப்பீட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய வருமானம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அசட்ஸில் சேர்த்துருந்தது. அந்த அளவுக்கு இதனுடைய ஒர்த் வந்து ரொம்ப ஹெவியா க்ரூட் ஆயில் பிரைஸ்னால இப்போ 34,000 கோடியா வச்சிருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. பட் 24,000 கோடி குறைக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அவங்க நினைச்சதை விட 2014ல இருந்ததை விட 2015ல இருந்ததை விட 2016ல குறையவும் அவங்க வந்து 10,000 கோடிக்கு வந்து இதை வந்து குறைச்சிட்டாங்க. அந்த 24லேருந்து ஒரு 30,000 crores என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லையும் கூட இங்கே 33,000 கோடி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் காமிச்சு கழிச்சதுனால ஆக்சுவலாக ப்ராஃபிட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள் 67,000 crores, 72,000 crores வந்து இன்கம். ஸோ எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் வந்துட்டு ஐ மீன் ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து 5,000 crores இருக்குது. ஆப்வியஸ்லி அதுவுமே வந்து குறைச்சல் தான், இறங்கியிருக்கு. பட் ஸ்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட 33 கோடியும் சேர்க்கும் போது நெகட்டிவ் 28,000 கோடிக்கு போயிடுச்சு. அதுதான் வந்து இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்ங்கிறது இன்டான்ஜிபிள் அசட்ஸில் சேர்ந்து இங்கே கழிச்சது ஆக்சுவலான கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. உண்மையில அது வந்து அப்படிப்பட்ட ஒரு இது இல்லை. இவங்க இன்டான்ஜிபிள் அசட்ஸ் மூலமாக வருமானம் வரும்னு நினைச்சதை இங்கே குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதை வந்து நம்ம ஓகே மேபி ஓவர் த கோர்ஸ் வந்துட்டு 5-7 இயர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆவரேஜ் அடிச்சு வேணால் கழிச்சிக்கலாம். பட் இது வந்து கம்பெனியை மேஜர் லெவலில் உடனடியாக பாதிக்கும் அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்ல முடியும் அப்படின்னு எங்களுக்கு தோணலை. ஸோ கம்பெனியுடைய டெப்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கடந்த நிதியாண்டுகளில் வந்து அவங்க நெகட்டிவ் நெட் இன்கம் வந்து நெகட்டிவில் போனதுக்கு மெயினான காரணம் இந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் தான். அது ஒரு மேஜர், அதாவது ஃபியூச்சர் ரெவன்யூக்கு ஒரு மேஜர் இம்பாக்டாக இருந்தாலும் கரண்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் தான் நடக்கும்னு நம்ம நினச்சோம்னா அது வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்காதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்.
ஸோ நம்முடைய அசெட் பேஸ் கால்குலேஷன் முடிவு என்ன சொல்லுது? நெகட்டிவ்ல இருக்க நெட் ஒர்த். ஒருவேளை இந்த வேல்யூஸை மட்டும் கன்சிடர் பண்ணோம், 80,000 crores மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா வேல்யூ ₹81க்கு போகுது. பஃபெட் கால்குலேஷனும் ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ பஃபெட் கால்குலேஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்? வழக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆவரேஜ் ப்ராஃபிட், அப்புறம் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன், அதை கழிக்கிறது, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், அதை கூட்டிக்கிறது, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸை கழிக்கிறது, இதெல்லாம் இருக்கு. பட் எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்தை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னா இவங்களுக்கு வந்து டெப்ட் அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நிறுவனத்தை டெப்ட்டை வந்து நம்ம என்ன பண்றோம்? அவங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும், அதை கூட நம்ம வந்துட்டு ஒதுக்கி வச்சிடலாம். பட் ஆக்சுவலாக வாங்கக்கூடிய பிரின்சிபல் டெப்ட், அவங்க காமிச்சிருக்கக்கூடிய அந்த அசட்ஸ்ல காமிச்சக்கூடிய மொத்த டெப்டையும் எடுத்து அதை 10 வருஷத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு பங்குக்கும் பிரிக்கிறோம். அது வந்து எவ்வளோ 10 வருஷம் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா? 10 வருஷத்தில் அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ₹15 கட்டினா தான் டெப்ட் வந்து மொத்தமாக குறையும். அதை வந்து அப்படி பார்த்தோம்னா பெர் இயருக்கு கேஷ் ஃப்ளோ வந்துட்டு நெகட்டிவ்ல போயிடுது. நெகட்டிவ்ல போன கேஷ் ஃப்ளோ வச்சு அவங்க அதை தவிர கடன் வாங்குவாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தோம்னா பஃபெட் கால்குலேஷனில் ₹49 வேல்யூ அப்படிங்கிற மாதிரி காண்பிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து கொஞ்சம் இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கல. அவங்க விற்கக்கூடிய ₹80 மதிப்பு வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஒருவேளை இந்த டெப்டை இங்கேருந்து தூக்கினோம்னா ₹155 மதிப்புங்கிற மாதிரி காண்பிக்குது. பட் அது வந்து ஹைலி ஒரு கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப டிஃபென்சிவ், ரொம்ப அக்ரெசிவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான். ஏன்னா டெப்டை அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம தூக்கக்கூடாது. ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் இவங்க வந்து நல்லா இவங்க என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்லாம் தெரிஞ்சவங்க, இவங்களுடைய ரெவென்யூ மூலமாகவே இதை அடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு 2 கால்குலேஷன்லையுமே அவ்வளவு ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இல்லை. ரிட்டர்ன்ஸும் நமக்கு அருமையாக இருக்கிற மாதிரி தெரியல. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.